ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் மொபைலில் வந்து பிடிஎஃப் ஸ்கேனர் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் பிடிஎஃப் ஸ்கேனர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஓப்பன் ஆகுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ வந்து ஒட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகிறது. க்ளோஸ் ஆகுறப்போ ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து ஷோ ஆகுது. இல்லாட்டி வந்து இந்த பிடிஎஃப் ஸ்கேனர் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸில் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து இந்த பிடிஎஃப் ஸ்கேனர் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் லென்ஸ் பிடிஎஃப் ஸ்கேனர் அப்படின்னு சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த ஆப் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுனதுக்கப்புறமா இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே தான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சம்டைம்ஸ் வந்து இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதோட அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் வந்து ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் நீங்கள் லென்ஸ் இல்லாட்டி ஸ்கேனர் அப்படின்றது மாதிரி சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்து இதில் கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் ஹோம் பேஜுக்கு போயிட்டு இந்த ஸ்கேனர் ஆப் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் எலோ கொடுத்து இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலில் வந்து க்ளீனிங் டூல்ஸ் இல்லாட்டி ஆப்டிமைசர் இந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்கும் ஆச்சுன்னா அதையுமே ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு க்ளீனப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறோம், இதனால் நம்ம மொபைலுமே ஸ்டக் ஆகும், ஸ்லோவாகும். இப்படி மொபைல் ஸ்லோவாகி ஸ்டக் ஆகிறனாலையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரியான ஆப்ஸும் கொஞ்சம் ஸ்டக் ஆகி ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன்னு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இந்த பிடிஎஃப் ஸ்கேனரில் இஷ்யூஸ் வந்து உங்களால் இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுறது மூலமாக சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.